ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலில் வருடாந்திர பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு, திருமஞ்சனம் மற்றும் பவித்திர சமர்ப்பணம். திருவெள்ளரை ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் கோவில் ஜேஷ்டாபிஷேகம் வைபவமாக நடந்த தீர்த்தக்குட ஊர்வலம். சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலய ஆடித்தவசு திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கோமதியம்பாள் தேரோட்டம். அழகர் கோவிலில் ஆடிப்பெருவிழா ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ கள்ளழகர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பவித்ரோற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று மாலை தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு மாடவீதி புறப்பாடும், இன்று காலை திருமஞ்சனமும், அதனைத் தொடர்ந்து பவித்ர மாலை சமர்ப்பணமும் சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாளான நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை தங்கத் திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆலய உள்வளாகத்திலிருந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் கிரீடங்களும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் சங்கு சக்கரதாரி திருக்காட்சி தந்தருள குஞ்சலமும் விசேஷ பூச்சடை பின்னலும் கொண்டு உபயநாச்சியார்கள் இருபுறம் நின்று அழகாக அருள்பாலித்தனர். ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மாடவீதியில் புறப்பாடு துவங்கியது. சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ மலையப்ப சுவாமி மாடவீதியில் உலாவர திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் சேவித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடைகள் பிடித்தவாறு பவனியை தொடர்ந்தனர். கோயில் யானைகள், தீப்பந்தங்கள், ஜீயர் பெருமக்களுடன் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல மாட வீதியில் உலாவந்த உற்சவ தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு பக்தி பரவசத்துடன் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி தரிசனம் செய்தனர். உலா முடித்து மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்த உற்சவ மூர்த்திகள் எதிரே பிரபந்த பாராயணம் செய்த ஜீயர் பெருமக்களுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் உள்ளே சுமந்து சென்றனர். இன்று காலை கல்யாண உற்சவ மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்ததும் அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். தாயார்களோடு கவசத்துடன் நின்றருளிய உற்சவர் பெருமாளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் அணிவித்து தூப தீபங்கள் காட்டி பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி கிரீடங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி இருக்க பவித்திர மாலைகளை உற்சவ மூர்த்திகள் அருகே வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். இதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கும் பவித்திர மாலைகளுக்கும் கற்பூர அரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் அர்ச்சகர்கள் பட்டு பவித்திர மாலைகளை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். முதலில் மூலஸ்தானத்திற்கு சென்று மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் பவித்திர மாலைகளை சமர்ப்பித்தனர். பின்னர் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றிற்கும் பவித்திர மாலைகளை சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர், ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருவெள்ளரை ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோவிலில் ஆடி மாத ஜேஷ்டாபிஷேக மகோத்சவத்தை முன்னிட்டு புனித நீர் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கைங்கரியபரர்கள் ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் வடகாவிரி ஆற்றிலிருந்து வெள்ளிக்குடங்களில் புனித நீரை நிரப்பிக்கொண்டு மண்ணச்சநல்லூர் துறையூர் மார்க்கமாக திருவெள்ளரை குதிரை வாகன மண்டபத்தை அடைந்தனர். அங்கு தங்கக்குடத்தில் புனித நீரை மாற்றி பூஜைகள் செய்தனர். இதையடுத்து கோயில் யானை ஆண்டாள் மீது தங்கக்குடத்தை வைத்து பட்டர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளதாளங்கள், கைங்கரியபரர்கள் வெள்ளிக்குடங்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல கோயில் யானை ஆண்டாள் மீது தங்கக்குடத்தை வைத்து பின்தொடர்ந்து வந்தனர்.
பல்வேறு வீதிகள் வழியாக சென்று கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தின் உள்ளே சென்று தீர்த்த குடங்களை மூலவர் சன்னதிக்கு சுமந்து சென்று ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தட்சிணாயன வாசல் வழியாக உள்ளே சென்று தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி ஆலயத்தில் ஆடித்தபசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ கோமதி அம்பாள் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரை வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். அதில் உற்சவர் அருள்மிகு கோமதி அம்பாளை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்ததும் முக்கிய பிரமுகர், உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அழகாக காட்சி தந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு கோமதி அம்பாளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சங்கும் கைலாய வாத்தியங்களும் முழங்க நகர வீதிகளில் ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கல்யாண சுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் எனும் ஸ்ரீ கள்ளழகப் பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு ஹனுமந்த வாகன பவனி நடைபெற்றது. தட்சிணாயன புண்ணிய காலத்தை முன்னிட்டு பக்தர்கள் பெரிய வாச்சான் வாயில் வழியாக ஆலயத்திற்குள் சென்றனர். அங்கு வாகன மண்டபத்தில் சிறிய திருவடியான ஹனுமந்தன் மீது உற்சவர் கள்ளழகப் பெருமாள் அமர்ந்து திருக்காட்சி தந்தருள பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்களோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு பச்சை பட்டுடுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் யானை முன்னே செல்ல வாகன மண்டபத்திலிருந்து உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அபயம் காட்டியவாறு அலங்கார பிரியன் பிரியபக்தன் மீது அமர்ந்தவாறு பவனி வந்து அருள்பாலித்தார். கோயில் யானை, வெண்குதிரை, காளை, மங்கள சின்னங்கள், இசைவாத்தியங்கள், தீப்பண்டங்கள் முன்னே செல்ல ஹனுமந்த வாகனத்தில் அமர்ந்து உலா வந்த ஸ்ரீ கள்ளழகரை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள் புரிந்த உற்சவரை எண்ணற்ற பக்தர்கள் வழி நெடுகிலும் மனமுருக வேண்டி தரிசித்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் கலிப்புட்நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 ஒருவராக எழுந்தருளியிருக்கும் கோட்புலி நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி நாயனாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் நாயனாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு புண்ணிய கோட்டீஸ்வரர் திருக்கோவிலில் தர்மவர்தினி அம்பாளுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பங்கேற்ற குங்குமார்ச்சனை வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு தர்மவர்தினி அம்பாள் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். சகசரநாமங்களை கூறியபடி பக்தியுடன் குங்குமார்ச்சனை செய்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஆரம், பலவண்ண கண்ணாடி வளையல் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் பக்தி ஸ்ரதையுடன் அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக தர்மவர்தினி அம்பாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் கைலாசநாதர் திருக்கோவிலில் 63 திருவீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் 63 நாயன்மார் உற்சவ மூர்த்திகளை எதிர் சேவையாக விசேஷ அலங்காரத்துடன் நிறுத்தி முன்னே அழைத்துச் செல்ல ரிஷபத்தின் மேல் சுவாமி அம்பாள் அமர்ந்து பின்தொடர ஊர்வலம் துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக 63 நாயன்மார்களும் உற்சவ மூர்த்திகளும் பவனி வர அப்பகுதியின் பாரம்பரிய நடனமான வள்ளி கும்மி ஆட்டம் ஆடியபடி ஏராளமான பெண்கள் பின்தொடர்ந்தனர். இதையடுத்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றன. சிவனடியார்கள் 12 திருமுறையை சுமந்தபடி ருத்ராட்ச சிவலிங்கங்களோடு பரவச நடனம் ஆடியவாறு ஊர்வலமாக சென்றனர். சங்குகளும் கைலாய வாத்தியங்களும் உடன்வர 63 திருவீதி புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கு மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பதக்கங்களோடு ஹாரங்களும் கிரீடமும் அணிவித்து ஸ்ரீ வாராகி அம்மனாக அலங்கரித்தனர். 4 திருக்கரங்களில் சூலம் மற்றும் ஆயுதங்கள் ஏந்தி ஆதிசக்தியின் படைத்தளபதியாக ஸ்ரீ வாராகி அம்மனாக அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்காட்சி தந்தருளினார். அம்பிகைக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டது. கோவையில் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயிலில் சிறுமியர்களும் பெண்களும் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு ஆராதனைகள் துவக்கப்பட்டன. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அலங்கார பிரியனுக்கு பச்சை பட்டுடுத்தி தங்க கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களோடு சாலக்கிராம மாலை மற்றும் மலர் மாலைகளும் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். பீடத்தின் மேல் நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள் புரியும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோபுர தீபம், கும்பதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் குடிகொண்டு அருள் புரிய நாமார்ச்சனை செய்து சாமரம் ஆலவட்டம் வீசி ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து எம்பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறியில் அமைந்திருக்கும் பல்வேறு திருக்கோயில்களில் ஆடித் திருவிழாவையொட்டி சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி நீலப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் ஆயிரக்கணக்கான வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். கோயிலில் பரிவார தெய்வமாக எழுந்தருளி உள்ள ஸ்ரீ துர்க்கைக்கும் கண்ணாடி வளையல்கள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் அருள்மிகு அழகுநாச்சியம்மன் கோவிலிலும் மூலவருக்கு வெள்ளி தீஜ்வாலை கிரீடம் சூட்டி சிகப்பு பட்டு சேலை கட்டி கண்ணாடி வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோன்று அருள்மிகு சவுந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயிலில் உற்சவரம்மனை விசேஷமாக அலங்கரித்து ரிஷப வாகனத்தின் மேல் நிறுத்தி இருந்தனர். மூலவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சர்வாபரணங்களோடு கண்ணாடி வளையல் மாலைகள் அணிந்தபடி அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். கள்ளர் தெரு அருள்மிகு மகாமாரியம்மனுக்கும் மஞ்சள் காப்போடு கண்ணாடி வளையல்கள் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். அருள்மிகு பெரிய காண்டியம்மன் கோயிலில் மூலவருக்கு பச்சை பட்டுடுத்தி ஆபரணங்களோடு கிரீடமும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து கண்ணாடி வளையல்களால் பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். சூலம் தாங்கியபடி அமர்ந்து காட்சி தந்த அம்மனை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் ஆடி மாத ஏகாதசியையொட்டி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு ஆலய உள்புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக அலங்கார மண்டபத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக காட்சி தந்த உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடை கட்டி ஒட்டியானத்துடன் நீலநாயக்க பதக்கமும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். உபயநாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு கண்ணாடி சேவை நடத்தி உற்சவர்களுக்கு புறப்பாடு துவக்கப்பட்டது. நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு 2 குடைகள் பிடித்தவாறு கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உற்சவ தெய்வங்களை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் கொடிமரம் அருகே தாயார்கள் சமேத பெருமாளுக்கு வையாளி சேவை நடத்தினர். இதையடுத்து தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதித்து பிரபந்த பாராயணம் செய்த அத்தியாபக கோஷ்டிக்கும் தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோயிலின் 32ஆம் ஆண்டு ஆடித் திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வேதநாக ஈஸ்வரர் கோயில் எதிரே பொங்கரகங்களையும் பால்குடங்களையும் வைத்து பூஜைகள் செய்தனர்.
பிறகு பூங்கரகங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து அருள்மிகு காளியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் காளியம்மனுக்கு பால் குடங்களை சேர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஜெயமுத்துமாரியம்மன் கோயிலின் 59ஆம் ஆண்டு வசந்தோற்சவம் மற்றும் ஆடி திருத்தேர் பெருவிழாவை முன்னிட்டு புதிய திருத்தேருக்கு வெள்ளோட்டம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெண்ணெய் கவசத்துடன் நீலப்பட்டு சேலை கட்டி அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் புனித நீரடங்கிய கலசங்களை வைத்து மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்ததும் அம்பிகையிடம் உத்தரவு பெறப்பட்டு கலசங்கள் எடுத்து வரப்பட்டன. நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க கோயிலில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியவாறு கலசங்களை கைத்தலமாக ஏந்தி கோயிலின் வெளியே வந்தனர். அங்கு புதிய தேரின் முன்பு கலசங்களை வைத்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் திருஷ்டி கழித்து தேர் சக்கரங்கள், கலசம் மற்றும் தேருக்கு புனித நீரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பிரதான கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் தேர்காலில் நவதானியங்கள் மற்றும் தகடு பதித்து கலசத்துடன் தேரில் பொருத்தப்பட்டது. பின்னர் சூறை தேங்காய் இட்டதும் புதிய தேருக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து புதிய தேரின் வெள்ளோட்டம் துவங்கியது. ஊரை சுற்றி வலம் வந்த தேரை ஏராளமானோர் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த கே வேளூர் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ அம்புஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். எம்பெருமானை சுமந்தபடி கருட பகவானும் காட்சி தர பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஆரத்தை காண்பித்ததும் வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். பாடல்கள் பாடியபடி பஜனை கோஷ்டியினர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு துர்க்கை அம்மன் கோவிலில் நவச்சண்டி யாகம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை சிம்மத்தின் மீது கொலுவிருக்கச் செய்து ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பிறகு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாகத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள், பட்டுச்சேலைகள், பலவித பட்சணங்கள், மலர் மாலைகள் ஆகியவற்றை சேர்ப்பித்து நவச்சண்டி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டியதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதியில் கலசங்களை சேர்ப்பித்ததும் அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து கோயிலில் ஆயுதங்கள் ஏந்தி சுதை சிற்ப வடிவமாக காட்சி தரும் அம்பிகைக்கும் கருவறையில் சங்கு சக்கரத்துடன் அபயம் காட்டியபடி அருள்பாலிக்கும் மூலவர் விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருத்தணி அருகே சத்திர ஜெயபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு முனீஸ்வர சுவாமி ஸ்ரீ கன்னியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். முதல் நாளில் காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பம்பைகள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பால் குடங்களை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் அருள்மிகு முனீஸ்வர சுவாமிக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பம்பைகளோடு ஏராளமானோர் ஆலயத்திற்கு வருகை தந்து பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதையடுத்து சப்தகன்னி மாதாக்களுக்கும் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இரண்டாம் நாளிலும் ஏராளமானோர் பால் குடங்களை சுமந்து வந்து கோயிலை அடைந்ததும் சப்தகன்னியருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த சப்தகன்னியருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் முனீஸ்வர சுவாமியையும் சப்தகன்னியரையும் பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ ஆளவந்தார் திரு அவதார மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த ஆலயத்திலிருந்து உற்சவர் ஆளவந்தாரை வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல நாதஸ்வர மேளதாளங்களுடன் உற்சவரை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர்.
சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். உலா முடித்து மீண்டும் கோயில் எதிரே எழுந்தருளிய ஸ்ரீ ஆளவந்தார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு யானை வாகன பவனி நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாரை கொலுவிருக்க செய்திருந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, பவள மாலையோடு இரட்டை கிளி பதக்கம், திருமார்பில் எம்பெருமான் பதக்கத்துடன் திருமாங்கல்யமும் அணிவித்து சாயக்கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி முத்துச்சரம் வைத்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து தேரோடும் பிரகாரத்தில் ஸ்ரீ செங்கமலத்தாயார் எழுந்தருளியதும் பட்டாசுகள் வெடித்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பின்தொடர உற்சவரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு 16 கால் மண்டபத்தில் நிறுத்தி கோயில் யானை செங்கம்மா வணங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலுக்கு ஆடி மாத திருவிழாவையொட்டி 301 பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அருள்மிகு பச்சையம்மன் ஸ்ரீ மன்னார்சாமி திருக்கோயிலில் பிரம்மாண்ட திருவுருவங்களோடு காவல் தெய்வங்கள் வீற்றிருந்து அருள் புரிய காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்து கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். பிறகு பால் குடங்களை சுமந்து கொண்டு கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். ஸ்ரீ அண்ணாமலையார் கோயில் கிரிவல பாதையை சுற்றி வலம் வந்து அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலில் ஆடி திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயிலை வண்ண மின் விளக்குகளாலும் கண்ணாடி வளையல் தோரணங்களாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். சுதை சிற்ப வடிவமாக அருள் புரியும் மூலவர் காளியம்மனுக்கு ஆபரணங்களோடு கிரீடம் சூட்டி வண்ண கண்ணாடி வளையல்களால் மாலை அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் அருள்மிகு காளியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஏகதீபம் சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள அருள்மிகு பெத்தண்ணா சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு சுவாமியின் ஆவரண பெட்டி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. முன்னதாக பம்பைகள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வாகனத்தில் சுவாமி பெட்டியை வைத்து அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆபரண பெட்டியை அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சுவாமி பெட்டியுடன் ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவருக்கு சேஷ வாகன பவனி நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் சேஷன் மீது உற்சவர் சுந்தரராஜ பெருமாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். அலங்கார பிரியனை பரமபத கோலத்தில் அமர்த்தி புதிய பட்டாடை கட்டி காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்கள், தங்க கிரீடம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு காலில் தங்க தண்டையும் பூட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் பரமபத கோலத்தில் சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வழிப்பிரகாரத்திற்கு வந்தனர். தொடர்ந்து கோவிலின் வெளியே எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டப்பட்டு வண்ண திருக்குடை நிறுத்தி ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் சேஷ வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் சுந்தரராஜ பெருமாளை கண்ணார கண்டு வழிபட்டனர். அம்மனுக்கு உகந்த மாதமாக விளங்கும் ஆடி மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் 108 ஆரத்தி தட்டுகள் சமர்ப்பிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு உற்சவர் அம்மனை தாமரை பீடத்தின் மேல் அமர்த்தி கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். 108 ஆரத்தி தட்டுகளை பெண்கள் சமர்ப்பித்ததும் அபிஷேக பீடத்தின் மேல் விநாயகரோடு உற்சவர் மகாலட்சுமியை அமர்த்தி பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ணமயமாக காட்சி தந்த ஆரத்தி தட்டுகளில் அகல் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். பிறகு பக்தி பாடல்கள் பாடி உற்சவர் அம்மனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலில் வருடாந்திர பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு, திருமஞ்சனம் மற்றும் பவித்திர சமர்ப்பணம்.
திருவள்ளரை ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் கோவில் ஜேஷ்டாபிஷேகம் வைபவமாக நடந்த தீர்த்தக்குட ஊர்வலம். சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலய ஆடித்தவசு திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கோமதியம்பாள் தேரோட்டம். அழகர் கோவிலில் ஆடிப் பெருவிழா, ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ கள்ளழகர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ